Friends, welcome back to our channel Double Dhamaka. இங்க குவைட்ல நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆயிட்டா ஹைடன். ஆமா. ரொம்ப நாள் கழிச்சு ஹைடன் இந்த டைம் தானே இந்த அளவுக்கு குளிர் பார்க்க. நானே குவைட் வந்த புதுசுல ஒரு தடவை இந்த அளவுக்கு குளிர் இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வாரமா பயங்கர குளிர். பட் இதுலயும் என் பிள்ளை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கேட்டிசம் கிளாஸ்க்கு கிளம்பியிருக்கான். அப்படிதானே? இன்னைக்கு வந்து அவங்க கேட்டிசம் கிளாஸ்ல கிறிஸ்மஸ் டே செலிப்ரேஷன். ஸோ நல்லா இன்னைக்கு ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து லீவு. அதுக்கப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனுக்கும் கிஃப்ட் கிடைக்குங்கிற ஆசையில போயிட்டு இருக்கான். நாங்க கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட் கேம் விளையாட போறோம். ஆமா, அதுக்கு ஆல்ரெடி ஒரு கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தம்பி போறான். இப்போ மணி 7 o'clockனால வெளியே கொஞ்சம் வெயில் வந்துட்டு, வெயில் அடிச்சாலுமே ஒரு மாதிரி ஒரு குளிர் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த டைம் நல்லா குளிருது. மேபி இந்த 1 week தான் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் லாஸ்ட் நாள் தத்தி எப்படியோ லாஸ்ட் நாளுக்கு வந்துட்டோம். வீட்டில் கூட ஜாக்கெட்லாம் போட்டுட்டு தான் நான் இருப்பேன். இல்லைன்னா ரொம்ப குளிராக இருந்தால் தூக்கம் மாதிரி வருது. தூங்கிட்டே இருக்கனால வேலை செய்யல. ஸோ இன்னைக்கு காலையிலேயே ஃப்ரைடே ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக காலையிலே ரெடி ஆகிட்டேன்னா. ஓகே, நீ கிளாஸ் போயிட்டு வரியா? ஓகே, பாய் பாய். பாய் பாய். ஹைடனுக்கு என்னெல்லாம் கிடைக்குது கிஃப்ட் அப்படிங்கறத அவன் வரும்போது பார்க்கலாம். இப்போ ஒரு 7க்கு போயிட்டு அவன் வர்றதுக்கு வந்து ஒரு 11 o'clock ஆயிரும் வரதுக்கு. கீழே டிரான்ஸ்போர்ட் வந்துடும், அதில் போயிடுவான். ஸோ அவன் வந்து ரெடி. நான் வந்து எங்கள் வீட்டை வந்து சூப்பராக நீட் பண்ண போகிறேன். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சூரிய ஒளி வந்து கொஞ்சமாக வீட்டுக்குள்ளே வரட்டும்னு சொல்லி திறந்து வச்சுருக்கோம். குளிர ஆரம்பிச்சது. ஜாக்கெட்டை தொங்க போட்டு மெயின்டைன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. இங்கே ஒரு 3, இங்க ஒரு இந்த ஒரு பிங்க் கலர் ஜாக்கெட், இங்க ஒரு கிரீன் கலர் ஜாக்கெட்டா தான் இருக்கு. இது அடுத்த செட் ஆஃப் ஜாக்கெட். வீட்டுக்குள்ளேயும் ஜாக்கெட் போடுவோமா, அதனால சும்மா இஷ்டத்துக்கு ஜாக்கெட்டாக கிடக்குது. எல்லாத்தையும் அள்ளி பறக்கி நீட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நாங்கள் அடுத்தது ஏதாவது வெளியே போனோன்னா, நான் இப்போ தான் நீட் பண்ணியிருக்கேன்னா இனிமே அடுத்த ஷிஃப்ட்டு திரும்பவும் இதே மாதிரி துணியாக ஆயிரும். துணியை மடித்து அதை ஒழுங்காக வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அடுத்த பெரிய வேலையான இந்த துணி துவைக்க போடுறது காயவே மாட்டேங்குது. அதனால ஒவ்வொரு செட்டாக போட்டு எடுத்துகிட்டே இருக்கேன். அம்மா போயிட்டு வரேன். ஓகே, பாய் ஹெலின். பாய் பாய். கொஞ்சம் வந்து நீடு வாரியா? எங்க கூட வாரியா? வா வா. நம்ம காலையில் ரொட்டீன் எடுத்துகிட்டு இருந்தோமா, அப்புறம் அப்படியே நாங்கள் திடீர்னு பிளான் மாற்றிட்டோம். சர்ச்சை கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் அளவுக்கு பண்ண வேலையை விட்டுட்டு எல்லோரும் ரெடி ஆகியாச்சு. ரெடி ஆகி இப்போ நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் போகிறோம். ஸோ சர்ச்சில் போய் பார்க்கலாம். ஹாப்பியை பார்த்தீங்களா? விட்டுட்டு போனால் இப்போலாம் சாட்டு அதிகம். இப்படி நகண்டனா போதும், பின்னாடியே வந்துடுவாங்க மேடம். இன்றைக்கி வந்து எப்பவும் கோயில் முடிஞ்சு இப்படி வந்தோன்னா வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ண தான் போவோம். பட் இன்றைக்கி வந்து அது பண்ணலை. அதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு எக்ஸைட் ஷாப் இருந்தது. சரி, அங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். இயர் ஏதாவது அப்ளைன்சஸில் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஆஃபர்லாம் ஒன்றும் எங்களுக்கு எதுவும் வாங்கவும் வேண்டாம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெருசாக எந்த டீலும் பிடிச்ச மாதிரி இல்லை. பட் ஏதாவது வாங்குறீங்கன்னா வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே ஆஃபரில் தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தோட ப்ரைஸுமே நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ டிஷ்வாஷர் பார்த்துட்ருக்கோம். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து டிஷ்வாஷர், காஃபி மேக்கர், இந்த மாதிரி புது அப்ளைன்சஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த கவுண்டரே ஒரு மாதிரி கிளாஸியாக இருந்தது. காஃபி மேக்கரில் இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே எல்லாம் டிஸ்பிளே பண்ணும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா இடத்தையும் போயிட்டு என்னென்ன அப்ளைன்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நமக்கு தெரியாத நிறைய ஐட்டங்கள் இருக்குது அப்ளைன்சஸ்லேயே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நமக்கு எதுவுமே தேவைப்படாது. பட் இப்படிலாம் கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். மெயினாக ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது இந்த அடுப்புலாம் பார்த்து தான். 7 பர்னர்லாம் வச்சுருக்காங்க. யாருமா நீங்கள் இதில் எப்படிமா இவ்வளோ பேருக்கா சமைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி 7 பர்னர். அதில் வந்து க்ரில்லு ஏறத்தாழ 500 kgக்கெலாம் அடுப்பு இருந்தது. 500 kgங்கும்போது அதோட ரேட்டு 1 kgனா 275 ருபீஸு. அப்படியே இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தெரியும். செம்ம ரேட்டுக்குள்ளே அடுப்புலாம் இருந்தது. இவ்வளோ
சம்பவத்துக்கு என்ன சமைப்பாங்க அவ்வளோ காஸ்ட்லியாக அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஃப்ரிட்ஜும் அப்படி தான், பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு எல்லாமே பெருசு பெருசாக உள்ள ஐட்டங்கள்லாம் பார்த்தது போதும்னு கிளம்பியாச்சு. திரும்ப போயிட்டு ஹஸ்பண்டும் அதே மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக லேப்டாப்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு லேப்டாப் 3 lakhs, 3 லட்சம் இந்த லேப்டாப்பு. அதான் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் 3 லட்சத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஆஃபரில் இது வந்து 59 KD தான். இது அப்படியே இதில் ரொம்ப கம்மி ப்ரைஸு, அது ரொம்ப அதிக ப்ரைஸு. அதான் கம்மி ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதிக ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எதுவுமே வாங்க வேண்டாம், பட் எங்கேயாவது போகணும் அப்படின்னா அப்படி தான். காலையில் கூட்டமே இல்லையா, ஸோ ஒவ்வொரு இதாக பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் மவுஸ்லாம் என்ன வெரைட்டி இருக்குது, கீபோர்ட்லாம் எப்படி இருக்குது, கேமிங்குள்ளது பார்த்தோம். இப்படி எல்லா ஐட்டத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். நீங்களாம் யாராவது இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து குவைட்டில் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பெரிய எங்கேயா போகும்போது கூட நிறைய பேர் இந்த ஸ்கூட்டரில் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100 KDயில் ஆரம்பிச்சிது. இது வந்து இந்த ப்ளே ஸ்டேஷனில் போடுவாங்களா அந்த CD, அதோட ப்ரைஸு, என்னென்ன அப்டேட் வெர்ஷன் இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே வாங்கலை அப்படிங்கிறதுனால எல்லாத்துமே ஏதாவது வாங்க போனால் அது மட்டும் தானே பார்ப்போம். பட் இந்த தடவை எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இந்த கேமிங்க்கு வைக்கிற CPU, அதோட மானிட்டர் ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருந்தது. கேம் விளையாடுறவங்களுக்குலாம் நல்ல பெஸ்ட்டு சாய்ஸஸில் நிறைய இருந்தது. இதுதான் ஹெல்லினோட நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணணும், அதுக்காக இதெல்லாம் நியூவாக பிரித்து வச்சுருக்கோம். இந்த பட்டுப்பாவடையும் ஹெர்லின்மாவுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கெல்லாம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஹெர்லினோட பெரிய சைஸ் ட்ரெஸ் இருக்குது. இதுவும் என்னோட ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த கலர் நல்லா இருக்குன்னு வாங்கினேன், பட் இப்போ கொஞ்சம் சைஸு கரெக்டாக இல்லை. பட் சூப்பர் கலரில் நவாப்பழ கலர். வெஜிடபிளே இல்லை ஃப்ரிட்ஜில். ஒரு பீட்ரூட் இருக்குது, ஒரு கேப்சிகம் இருக்குது, ஒரு 5-6 தக்காளி இருக்குது. இது வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த மசாலா பொடி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வெஜிடபிள் வாங்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்புறோம். நெக்ஸ்ட் அப்படியே ஆனியனும் கொஞ்சம் தானே இருக்குது, ஆனியனும் வாங்கிட்டு, ஸ்மால் ஆனியன் இருக்குது, கார்லிக் இருக்குது. வெஜிடபிள் வாங்குறதுக்கு போக முன்னாடி இந்த செக் தான். இப்போ மங்காஃப்லேயே இருக்க கிராண்ட் ஹைப்பருக்கு தான் போகணும். ஏன்னா சும்மா கொஞ்சம் பேசிக் வெஜிடபிள் தானே வாங்கணும். ஸோ சடனாக பிளான் பண்ணி நாளைக்கு நம்ம என்ன சமைக்கலாம் அப்படிங்கிற போது தான் ஞாபகம் வந்தது நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அல்நசரில் குட்டி பாப்பாக்குள்ள ஷூலாம் பார்த்துட்ருக்கோம். பார்க்க எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. நானும் நம்ம பாப்புக்கு ஒன்று வாங்கிடலான்னு பார்த்தேன். நடக்காத பிள்ளைக்கு இப்போவே ஷூவா கொண்டு போய் எடுத்த இடத்துல எல்லாம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பொம்பளை பிள்ளை வந்துடும் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தா என் வீட்டுக்காரங்க எது தேவையோ அது மட்டும் தான் வாங்கணுங்கிறதுல தெளிவாக இருக்காப்புல. அப்படி ஒரு ஆள் வேணும்ல வீட்டுக்கு, அப்போ மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம மங்காஃப் தான் போகணும்னு நினச்சோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃபாஹில் வர வேண்டியதாகிடுச்சு. பாப்புக்கு தொப்பி இருந்தது, அந்த ட்ராலியில் தான் கழட்டி வச்சுருந்தோம். உள்ளே வந்து ரொம்ப சஃபகேட்டடாக இருக்கு அப்படின்னு. திரும்ப வரும்போது பில்லு போட்டுட்டு மேலே வந்துட்டோம். இத்தனைக்கும் மேலே தான் வந்திருக்கோம். மேலே வந்தோடனே கண்டுபிடிச்சிட்டோம் பாப்புக்கு தொப்பி இல்லைன்னு. உடனே கீழே போய் தாடுறோம், நாங்கள் வச்சுருந்த இடத்துல இல்லை. அதாவது அந்த ட்ராலியில் தொங்க போட்டிருந்தோமா, ட்ராலியில் இல்லை. கடை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், பட் கிடைக்கல. ஸோ நம்ம அங்கேயும் வாங்கலாம்னு நினச்சோம், அங்கேயும் கிடைக்கல. ஸோ நம்ம ஃபாஹிலுக்கு வந்து அல்நசரில் வாங்கியாச்சு பாப்போட புது தொப்பி. நாங்கள் சீக்கிரமாக வர வேண்டியது, ஒரு ½ hour போயிட்டு வந்துட்டு நம்ம மீன் குழம்பே வச்சிடலாம். ஆக்சுவலாக மீன் வாங்க தான் போனோம். சனிக்கிழமை எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைப்போம். மீனே வந்து வச்சிடலான்னு நினச்சேன், பார்த்தா இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு, 10 o'clock மேலே ஆகிட்டு. ஸோ இப்போ நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான். பாப்பா பாய் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய்.